வெல்கம் டு உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையிலுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 வகையான மனிதர்களை வந்து நம்ம பார்க்கலாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சாத்வீகம் அப்படின்னு சொல்கிறோம், ராஜசீகம், அடுத்தது வந்து தாமசீகம் அப்படின்னு சொல்கிறோம். சாத்வீகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப காமாக இருப்பாங்க, உயர்ந்த நிலையில் இருப்பாங்க, எதை பற்றியும் வந்து டென்ஷன் ஆக மாட்டாங்க, ஒரு பொறுமையான ஒரு குணம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு குணம் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கோயில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே வந்து இந்த ரிஷிகள் ஆகட்டும், முனிவர்கள் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பாங்க. சரிங்களா? அதுதான் சாத்வீகம் அப்படின்னு சொல்கிறோம். ராஜசீகம் அப்படின்றது என்னென்னா, எப்பவுமே ஒரு சண்டை போட்டுகிட்டே இருக்கணும், ஒரு பரபரப்பாக இருப்பாங்க, டென்ஷன் ஆவாங்க. ஸோ குத்து சண்டை வீரர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வகை என்னென்னா ராஜசீகம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தாமசீகம் அப்படின்றது என்னென்னா, எப்போவுமே ஒரு லெத்தார்ஜிக்காக இருப்பாங்க, எதை பற்றியும் கேர் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? வந்து எதுக்கும் பெருசாக அழட்டிக்க மாட்டாங்க, எப்பவுமே சோம்பேறித்தனமாகவே இருப்பாங்க. ஸோ இது வந்து என்னென்னா, இந்த 3 வகையில் வந்து நம்ம 2 வகையில் வந்து நம்ம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சாத்வீகமும் ராஜசீகம் கொஞ்சம் இருக்கலாம், தப்பு இல்லை. பட் 3வது வந்து தாமசீகம்ன்றது நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடாதுங்க. ஸோ இதுக்கு நம்ம என்னென்னா மெயினாக ஃபுட்டு, உணவு முறைகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணனால இந்த சாத்வீகம் அப்படின்ற நிலையை வந்து நம்ம அடைய முடியும். ஸோ இது மாதிரி தகவல்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.